இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா? டேய் உலக, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாரா? நான் தான். நீலா. ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேளை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இது டெல்லியில பேர விடுறதா சொன்னாங்க, அது எடுக்கலாம்னு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளா? ரயில்ல போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். பாக்கி 11 நாள் என்ன பண்ணீங்க? எண்ணிட்டு இருந்தேன். எத? கம்பிய. என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேக்குற? ஏன் எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறீங்க? இல்ல 15 நாளுக்கு லம்பா தெரியுதே, அதான் சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்ல கோர்ட்ல ஒரு 15 நாள் காவல் வைக்க சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆகுன்னு நினைச்சேன். வேணாம், மரியாதை வாயை முடிச்சு வேலை பாரு. ரொம்ப ஆச்சு, சாப்பிடுவாங்க. ஏன்டா அவசரப்படுற? அதான் மணி அடிச்சு உடனே வருமே. எது அச்சடிச்ச சோறு அவன் சொல்லணுமா? போடா வேலை பாரு, போய் வேலை பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுவோம் போட்டிருக்கேன். வணக்கம். வணக்கம். ஏங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? டேய் போய் வேலை பாரு. இருங்க அவர்கிட்ட கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? ஏங்க எப்படிங்க தெரியும்? உங்க அண்ணனை நானும். நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணனை நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். எங்க வந்த? வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் பாரியா. அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது, வேற எங்காவது போய் பாரு. போடா. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்? ஏன்டா ரவுண்ட் அடிக்கிறீங்க? அவரு நானு காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போனுமே, அத சொல்றாரு. காங்கிரஸ் காலமா? அது 1935, இப்போ 1985. கிட்டத்தட்ட பார்த்தா 50 years பேக். உங்க தோற்றத்துக்கு அதுக்கு டேலி ஆக மாட்டேங்குது. ஏன்டா உங்களுக்கு அடிக்கிறேன்? இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. போடா போய் வேலை பாரு. போங்கடா. இந்த பாட்டுக்கு அப்புறம் அசோக்கோட புது கேசட் வந்திருக்கா? எங்கம்மா விக்க விடுறீங்க? அவர் பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆகிறதுக்குள்ளதான் வந்து வாங்கிட்டு போயிடுறீங்களா? உங்களுக்காக வேணா அவரே நேரா பாட சொல்றேன். அசோக் இங்க வந்து பாடுறாரா? அதுவும் எந்த மியூசிக் சென்டர்லயா? ஏன் இங்க பாட மாட்டாரா? அங்க பாருங்க. நீங்க தி கிரேட் டிஸ்கோ சிங்கர் அசோக் சார். இவங்க உங்க பரம ரசிக சார். நான் உங்க பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் லேடிஸ்ட பாப்புலர் பண்ணுவாங்க. உங்க பாட்டுனா உங்களுக்கு அவ்வளவு கிரேஸ். ஆமா சார், உங்க பாட்டுனா எனக்கு உயிர். ராத்திரில என்ன தூங்க வைக்கிற நீலாம்பரியா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். காலையில என்ன எழுப்புற சுப்பிரபாதமா இருக்கிறதும் உங்க பாட்டுதான். அப்படியா? எனக்கு இப்படி ஒரு அழகான இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு ரசிகையா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னது? ஆட்டோகிராஃப். ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு. எது சொல்றீங்க? ஆட்டோகிராஃப் தான். ரொம்ப அழகா இருக்கு. என்னது? உங்க கையெழுத்து சொன்னேன். வரேங்க. ஓகே. டேய், அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடியேட்டர் ரிப்பேர் ஆகி நின்னுச்சே, அது என்னாச்சு? நீங்க ஜெயில 4வது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 32 42 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில 6வது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. ஏய், அந்த ஃபாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன். என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும்.
ஏன்பா காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல, சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? அட நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்ட? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு. சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் வால்போஸ் சொல்றியாக்கும்? ஓ, ஐ அம் சிங்கர். ஐ சே. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, என் கூட வா. சரி. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில இருக்கோம். அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா? சார், உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது கூடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்து இருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிராத, கைய கால நீட்டிராத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம். என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டமெல்லாம் நீதான் கொண்டு வந்து வைக்கணும். சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளியோட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுற? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது. அண்ணே, ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாய மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. ஏய், அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? ஏன் பாளற? சார், டிக்கெட் இல்ல சார். அத நினைச்சுதான் அழுவுறேன். அழுதா விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குறேன்னா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசு கசுக்கிறியே. நீ 40 பேர் 400 பேர் அடிப்ப. சார், எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களே சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு. ஐயா, நான் மேலே ஏறி படுத்துக்கிட்டுமா? ஏப்பா தொந்தரவு பண்ற? ஐயா, நான் மேலே ஏறி படுத்துக்கிட்டுமா? அம்மா, நான் மேலே ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் டிக்கெட். டிக்கெட் தான் என்ன முழிக்கிற? சார், இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனை நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் இல்லையா? போடாபடிய காசு கூட வாங்கின. அடுத்த ஆள். யோ, நான் இங்க இருக்கிற என்ன மேல பாக்குறேன். புரியா? இந்தா கொடுங்கம்மா. என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு. ஏய், ஏன் சார்? ஏயா உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வை பத்தல சார். போர்வு 10 சார். அப்படியா? ஏய், கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்குகிறா. நானுமா? இறங்குறா. சார், 40 பேர் அடிச்சவேன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன்.
என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார், என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக், இத நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு, திருட்டு மொழி, ஆந்த மொழி. நான் டாடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ் அவங்கள கூப்பிடுறீங்க? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்கோ, ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ்! பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா, முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா, இன்னும் இறங்கவே இல்லையாமே? ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணே, அவன் சோடா கலரை பத்தி சொல்றான். அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர். இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவில் போயப்பா. நாம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா, ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பத்துமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? ரொம்ப தேங்க்ஸ் அசோக். என்ன ஹாஸ்டல்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. இனிமே அவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்தானா, திஸ் இஸ் மை அட்ரஸ், ஆலிவர் ரோட், அப்சரா அபார்ட்மெண்ட். ஓகே, தேங்க்யூ. யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்க தேவியை பார்க்கணும்? நான் தேவியோட ஃப்ரெண்ட், அவங்களோட பர்சனலா பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டா. மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிடுங்க. மேடம், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தேவியை கூப்பிடுறீங்களா? இன்னும் பேசிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது போல இருக்கு மேடம். எனக்கு எல்லாம் தெரியும். கெட் அவுட். ஓகே, இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன். சொல்லுவீங்க தேவி கிட்ட. ஓ, தேவியா? ப்ளீஸ் கம் இன். உட்கார் தேவி. இது பேச்சுலர் வீடு. எல்லாமே நான் தான். செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் குக்கிங் அண்ட் செல்ஃப் ஈட்டிங். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? நோ அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜாவோட தொந்தரவை என்னால தாங்க முடியல அசோக். உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனதுல இருந்து அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பயமுறுத்துறான்.
நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறா. எனக்கு பயமா இருக்கு அசோக். அது இருக்கட்டும், உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கம்? அது நான் தினமும் காலையில குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் அம்மா, புதுசா இப்பதான் குதிரை ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. யோ, எனக்கு என்ன குதிரை ஓட்ட தெரியாதா? போயா. சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல, குதிரை வெறி பிடிச்சு ஓடிச்சுன்னா ஆவும் கட்டக்கூடாது, கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஆமா, நீங்க புதுசா ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறீங்களா? ஆமா சார், இப்பதான் முன்னால கத்துட்டு இருக்கேன். அதான் இப்படி. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியா. இதெல்லாம் உங்க ஆசைப்படியே எடுக்கப்பட்ட வீடியோ கேசட். திஸ் இஸ் ஷீலா, ஏர் ஹோஸ்டஸ் ஃப்ரம் ஹைதராபாத், 82-83 அழகுராணி. இது வந்து டெக்ஸ்டைல் பியூட்டி கோமதி ஃப்ரம் கோட்டயம். இது வந்து கோகிலா ஃப்ரம் கோயம்புத்தூர். இதெல்லாம் நம்ம லோக்கல் பியூட்டிஸ். ஆனா அழகுல மட்டும் 1, 2, 3 ரேங்க். இங்க பாருங்க பாஸ், இவ நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடைஞ்சலாமும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேடப்பாடகள்ல அவன் ஒருத்தன்ல. ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா. உன் மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைன்னா விட்டுறாது. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ரகசியம் வெளியே வராது. ஓ, யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ், கிரேட். இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கொலாபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற இடம் நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல். ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏனுங்க, உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேன். நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய். இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதானே உங்களுக்கு இது சிரமம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம், நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக், இருங்க, யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க, ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. சார், அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன்
அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா? சார் நீங்க டீப்பாயின்னு நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் சார். இதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுடுற வெளியே. சார் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போச்சுடுறா. சார் பேசாதடா. இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன தேவி ஏன் அழற? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் அவனை தனியா போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன். மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நான் உங்க ரசிகா இருந்தேன். இனிமே உங்களுக்கு வாழ்க்கை துணையே ஆக போறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு.